வாழும் வள்ளல் எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு ஒரு ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த ஓராண்டு காலமாக அவருடைய நினைவிடத்திலே ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்திலிருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் கடிதம் கொடுத்தது 5/12/2024. எங்களுக்கு மறுப்பு செய்தி வந்து கொடுத்தது நேற்று மாலை 4 மணிக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு ஒரு 5 நாளுக்கு இல்லை 10 நாளுக்கு பிறகு கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம். வேண்டுமென்றவே திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று வந்து எங்களிடத்திலே அனுமதி மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது மன்ரோசியில் இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க. இப்போது அந்த மேம்பாலத்தில் இருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள். எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு 500லேருந்து 800 மீட்டர் தான். இது அனுமதி கொடுத்திருக்கலாம். வேண்டுமென்றுமே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை காவல்துறைய காழ்ப்புணர்ச்சியா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதர், இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர், எத்தனையோ தான தர்மம் பண்ணிய மனிதர். இங்கே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும், குஜராத்தில் பாதிக்கப்பட்டாலும், ஆந்திராவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும், ஏன் கார்கில போரிலே வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்காக இருந்தாலும் முதலிலே விதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலிமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து முதல்வர் அவர்கள் மாநகர ஆணையருக்கும் இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சந்தித்து பேசும்போது இதை பற்றி கேட்டீங்களா? இது அனுமதி கேட்கல, அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. அப்போ காவல்துறை எங்களுக்கு மறுப்புன்னு என்று சொல்லலை. எந்த காவல் நிலையத்தில் வந்து அனுமதி நாங்கள் கொடுத்து வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு, டிஜிபி ஆஃபீஸுக்கு, இங்கே இருக்கிற டிசிக்கு, லோக்கல் காவல் நிலையத்துக்கு 4 பேருக்கும் கொடுத்துருவோம். அப்போ என்ன சொன்னாங்க? அப்போல்லாம் எந்த பதிலும் சொல்லலை. காவல் ஏசி வந்து பார்த்தாரு, டிசி வந்து பார்த்தாங்க, ஐஎஸ்சில் வந்து பார்த்தாங்க. எங்கேருந்து வர போகிறீங்க, எப்படி கூட்டின்னு போகிறீங்க, உள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ அனுமதி மறுப்புக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க போலீஸ்? காரணத்தை இது வந்து மெயின் ரோடு அனுமதி கிடையாது. அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா, இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். சரி, இப்போ அனுமதி மறுத்துட்டாங்க. தேமுதிக என்ன பண்ண போகுது? அது வந்து நம்ம எங்களுடைய அந்நியாரையும் நம்ம சிறிசாரையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் வந்து முடிவெடுப்பார்கள். அதன்படி அனைவரும் ஒன்று சேரும். தடையை மீறி பண்ண போறீங்களா? தடை மீறி அது அனுமதி வந்து நம்முடைய அந்நியார் வந்து தந்துட்ட பிறகு தான் அது சொல்ல முடியும். சார், இப்போ நீங்கள் டிசிட்ட பேசுனீங்க, என்ன சொல்கிறாங்க? அவங்க இதே தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் உள்ள நல்லா இருக்குதா? நாங்கள் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே. நீங்கள் தேவையே இல்லை, காவல்துறை உள்ள தேவையே இல்லை. நாங்கள் அருமையாக நீங்கள் என்னைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு இதில் தீவுத்திரையில் கொடுத்தீங்களோ அதே போல் இங்கே ஏற்பாடு பண்ணி அருமையாக போகிறாங்க, வராங்க. இன்னும் மக்கள் அதிகமாக வர போகிறாங்க. என்னுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்ப்பதற்கு வருவான். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது.
கேப்டன் புகழ் ஓங்குக. கேப்டன் புகழ் ஓங்குக. மக்கள் தலைவி அந்நியார் வாழ்க. மக்கள் தலைவி அந்நியார் வாழ்க. மக்கள் தலைவி அந்நியார் வாழ்க. கேப்டன் புகழ் வாழ்க.